ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஆள் மாறாட்டம் செய்பவர், மோசடி செய்பவர். ஆச்சாரியாஜி, மக்களுக்கு உங்களோட இந்த ரூபங்கள்லாம் தெரியும். நீங்க ஆச்சாரியர், மகாத்மா, ஒரு சன்னியாசி. ஆனா எங்கிட்ட உங்க இளமை கால தொடர்புள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்க இளமைக்கால ரகசியத்தை ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நான் உடைக்க போறேன். நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? நீங்க உங்களோட இள வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களாமே, சினிமாவில் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக? ரஜத் சார், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் மாறாட்டம், மோசடி அந்த பேர் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தமும் இருக்கு. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கு பல ரூபங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஆள் மாறாட்டம், அந்த வார்த்தையை முதல் முறை யாருக்கு பயன்படுத்தினாங்க தெரியுமா? பார்க்கடலை கடையும் போது ராட்சசன்களின் சார்பாக பகவான் விஷ்ணுவை சொன்னாங்க. இந்த ஆள் வெவ்வேறு ரூபத்துல வந்து நம்மளை ஏமாத்துறான், அதனால இவரை பகவானை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் ரஜத் சார், ரெண்டாவது விஷயம், ஆள் மாறாட்டம் மோசடி செய்யப்பட்டவர்னு சொல்லப்பட்டது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். துரியோதனனும் சொன்னான், துச்சாதனனும் சொன்னான் இவர் ஆள் மாறாட்டம் மோசடி செய்யறவர்னு. நீ தந்திரக்காரன் சொன்னாங்க, நீ வெண்ணெய் திருடுன்னு சொன்னாங்க, ஜகஜால கில்லாடின்னு சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணனை பத்தி என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அது எதுவுமே இந்த உலகத்துக்கு ஞாபகமே இல்ல. ஆனா குருச்சேத்ரா யுத்த பூமியில பகவான் கிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் உலகம் கேட்டு நடந்துகிட்டு இருக்கு சார். இதுல கேள்வி என்னன்னா ரஜத் சார், அதனால தான் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு உங்களோட அந்த போட்டோவை காட்டணும்னு நினைக்கிறேன். உங்க வாலிப வயசுல எடுத்த போட்டோஸ், அந்த டைம்ல பார்க்க நீங்க எப்படி இருந்தீங்கன்னு ஜனங்க பார்க்கட்டும். வெரி ஸ்மார்ட் லுக்ஸ். ஹீரோவாக ட்ரை பண்ண போனீங்கல்ல, அப்ப வீட்ல இருந்து யாராவது பைசா நகை எடுத்துட்டு போனீங்க? எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட போட்டோவை நானே பார்க்கும்போது என்னாலே அதை நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. எந்த மனுஷன் இப்ப இங்கே உட்கார்ந்துருக்கானோ அவன் அப்படி இருந்திருக்கான். ஆனா ரஜத் சார், एक हमें आवारा कहना कोई बड़ा इल्जाम नहीं, एक हमें आवारा कहना कोई बड़ा इल्जाम नहीं, दुनिया वाले दिल वालों को और बहुत कुछ कहते हैं. இப்ப நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதாவது ஆக்டர் ஆகிறதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு. ரஜத் சார், ஆக்சுவலி எல்லாமே நடிகர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. சில பேரால அப்படி ஆக முடியுது, சில பேரால அப்படி முடியல. யாருக்கெல்லாம் உங்களை மாதிரி இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆயிடுவாங்க. யாருக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கலையோ. ஆனா அதுல இன்னொரு விஷயம் உண்மைதானே, நீங்க வீட்டை அப்படியே உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்கல்ல, வீட்டுல இருந்து நிறைய பைசா சினிமா இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல. आई मौज फकीर की दिया झोंपड़ा फूंक. அப்புறம் ரஜத் சார், நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். எதுக்கு அப்படின்னா, நான் இன்னைக்கு சன்னியாசி ஆகல, சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க ஹீரோவாக முடியாம போயிடுச்சு. அப்ப நீங்க கவிதைகள் எழுத ஆரம்பிச்சீங்களா? சினிமால பாட்டு எழுத முயற்சி பண்ணீங்களா? ட்ரை பண்ணல, நான் எழுதியிருக்கேன். நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் ரஜத் சார், நான் பாடல் கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு விதமான ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தா தான் செய்ய முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களும் யாராவது காதலிச்சிருந்தா நீங்க கவிதை எழுதலாம். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நடக்கிற இந்த விசாரணையில நீங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். எந்த நாகினியோட அழகை பார்த்து நீங்க பாடல் எழுதினீங்கன்னு சொல்லி ஆகணும். அது வந்து ரஜத் சார், இது 30, 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ அந்த நாகத்தோட விஷமெல்லாம் தீர்ந்து போயிருக்கு. ஆனா நான் கண்டிப்பா உங்க ரிசர்ச் டீமுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டீப்பா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வேற விஷயம், என்கிட்ட உங்கள மாதிரி ரிசர்ச் டீம்லாம் கிடையாது. இல்லைன்னா நானும் கண்டுபிடிச்சிருப்பேன் நீங்க யாருக்கு பாடல் கவிதை எல்லாம் எழுதுனீங்கன்னு. அது என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நான் மும்பை போனேனா,
அப்போ கிஷோர் குமார்னு ஒரு மிகப்பெரிய சிங்கர் இருந்தார். அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நான் எழுதின ஒரு பாடலை படிச்சு பார்த்தாரு. அதுல ஒரு 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அதுல இந்த நாகினி விஷயமும் வரும் பாருங்க. महकी हुई ये जुल्फें महफिल पे छा रही हैं जालिम तेरी अदाएं. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரமோத் கிருஷ்ணன் எழுதின பாடல். இப்ப எழுதினதுன்னு நினைக்காதீங்க. जालिम तेरी अदाएं दिल को लुभा रही हैं. मस्तानी चाल तेरी. ரஜத் சார், நீங்க இளமை காலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. மஸ்தானி. அப்புறம் இது பக்கா நான் அடிச்சு சொல்றேன், இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது பல பேர் எனக்கு எதிராக ஆயுதங்களை வச்சு தாக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. मस्तानी चाल तेरी जैसे लहरती नागन आपास आके डस ले हमसे छुड़ा न. ஆச்சாரியஜி, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப கூட அப்படியே தான் இருக்கீங்க. இப்ப கூட நீங்க உங்க ஆசிரமத்துல பாட்டு பாடுறீங்க, தூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த். ரஜத் சார், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஆசிரமமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வாழ்க்கையோட எந்த ஒரு கட்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, இன்பமான இன்னிசையும் பாடலும் இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நம்மளோட சனாதனம் இருக்குல்ல, பாரத நாட்டோட பண்பாடு, பாரதத்தோட கலாச்சாரம், பாரதத்தோட வாழ்க்கை முறை. பாட விரும்பாதவங்க யார் இருக்காங்க? யாரு பாட விரும்பலன்னு சொல்லுங்க. மீரா பாடினா டான்ஸ் ஆடினா, ராதாவும் பாடினா டான்ஸ் ஆடினா, கோபிகைகள் ஆடினாங்க, மாடு மேய்க்கிறவன் ஆடினா, நம்ம கடவுளே ஆடியிருக்காரு. தேவாதி தேவன் மகாதேவனும் ஆடி இருக்காரு. ரஜத் சார், அப்புறம் ரஜத் சார், ஆடணும் பாடணும்னு உங்களுக்கு உள் மனசுல என்ன இருக்கும்? ஒரு மகாத்மா, ஒரு சன்னியாசி இந்த மாதிரி பாட்டெல்லாம், அதாவது தூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த் மாதிரிலாம் பாடினா. ரஜத் சார், நம்ம ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பார்க்கறான். தனித்தனி கண்ணோட்டம் அது. பெருமதிப்புக்குரிய புருஷோத்தமன் பகவான், அவரை ஒட்டுமொத்த உலகமும் பகவான்னு சொல்லிச்சு, நம்மளும் பகவான்னு சொன்னோம். ஆனா சில பேரு அவரோட பாரம்பரியத்தை கிண்டல் பண்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல, நான் உங்களை என்ன கேட்கறேன்னா, ஹேமா மாலினிஜி உங்க ஆசிரமத்துக்கு வரும்போது அவங்களை எந்த கண்ணோட்டத்துல பாப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஹேமா மாலினி இல்லனா மோனிகா பேடியா இருந்தாலும் பரவாயில்ல, ராதா அம்மாவா இருந்தாலும் சரி, இல்லனா வேற யார் இருந்தாலும் சரி, ரத்தி அக்னிஹோத்ரியா இருந்தாலும் சரி, பத்மினி கோலாபுரியா இருந்தாலும் சரி, நான் அவங்க எல்லாருக்குள்ளேயும் தேவியை தரிசிக்கிறேன். ஆமா, நம்ம ஊர்ல என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எஸ்திரநாதன் தூ புஜந்தே தத்ர தேவதா. எந்த பூமியில, எந்த இடத்துல, எந்த தெருவுல, எந்த ஏரியால, எந்த வீட்ல பெண்ண பூஜை செய்யலையோ, பெண்ண தேவியா நினைக்கலையோ, அந்த வீட்ல ஐஸ்வர்யமும் செல்வமும் தங்காது. ஆச்சாரியஜி, ரஜித் சார், எனக்கு இன்னும் 10 செகண்ட் டைம் கொடுங்க. நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா என்ன சொல்றோம்? या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमः. நமக்கு வித்தை தேவைப்படும் போது, ஞானம் தேவைப்படும் போது என்ன சொல்றோம்? या देवी सर्वभूतेषु सरस्वती रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. நமக்கு சக்தி தேவைப்படும் போது,
பலம் தேவைப்படும் போது, வீரம் தேவைப்படும் போது நாம என்ன சொல்றோம்? देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. ஆச்சாரியாஜி, தீவிரவாதி அபு சலைமுடைய நண்பர் மோனிகா பேதியை பார்த்து தேவின்னு நமஸ்காரம் பண்ற ஒரே ஆளு நீங்க தான் இருப்பீங்க. மோனிகா பேதி எந்த ஒரு குற்ற செயலியும் செய்யல. குற்றம் ஒருவேளை செஞ்சிருந்தா அவளை ஏமாத்தினவ அந்த தீவிரவாதி அபு சலீம் தான் செஞ்சிருப்பான். அப்புறம் எவ்வளவு கடுமையான தண்டனை அந்த தீவிரவாதி கிடைச்சதோ அதை விட பல மடங்கு தண்டனை மோனிகா பேதி அனுபவிச்சுட்டாங்க. ஆனா பாரதத்தோட உன்னதமான சட்டம் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. மோனிகா பேதியா இருக்கிறதுக்கான பிரிவிலேஜ் கொடுக்காதீங்க. ஆனா மோனிகா பேதியா இருக்கிறதுக்கான ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க. நான் கேள்விப்பட்டேன், ராதா அம்மாவுக்கு கூட நீங்க தான் மடியில உட்கார கத்து கொடுத்தீங்களாமே. அத ராதா அம்மா தான் சொல்லணும். ராதா அம்மாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க ஒண்ணு அவ்வளவு ஏழ்மையான சன்னியாசி இல்லையே. அந்த அளவுக்கு பெரிய பணக்காரனும் இல்லையே. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ராத்திரியில ரெட் ஒயினை குடிச்சிட்டு டான்ஸ் ஆட முடியாதுல்ல. நீங்க கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆடலாம், ஆனா உங்க ஆசிரமமும் பிலிம் ஸ்டுடியோக்கு எந்த வகையிலும் குறைஞ்சது இல்லையே. எல்லா பிலிம் ஸ்டார்ஸும் அங்க வராங்க, அங்க டான்ஸ் ஆடுறாங்க. அது ரொம்பவே பவித்திரமான ஒரு இடம், ரொம்பவே புனிதமான ஒரு இடம். நம்ம புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, பகவான் விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தாருன்னு. இந்த பூமிக்கு வந்து அதர்மங்களை நாசம் பண்ணியிருக்காரு. அவரு தர்மங்களை மறுபடி நிலைநாட்டியிருக்காரு. பகவான் ராமர் 7வது அவதாரம், பகவான் கிருஷ்ணர் 8வது அவதாரம். ஸ்ரீ கல்கி நாராயணனோட ரூபத்துல சம்பல்ங்கிற ஒரு பேர்ல அவர் அவதாரம் எடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துக்கு பகவான் வந்தாரோ அது புனித பூமி ஆயிருச்சு. எந்த இடத்துல கடவுள் வராரோ அது சொர்க்க பூமி ஆயிரும். அதனாலதான் இது என்னோட 18 வருஷ சங்கல்பம். அப்புறம் இதை நான் மட்டும் சொல்லல, ஸ்கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் கல்கி புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, பவிஷ்ய புராணம் அக்னி புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவத்தோட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. यदा चंद्रस्य सूरस्य तथा तिस्य बृहस्पति समेशन्ति एक राशो तदा भवति तत्कृतं संभल ग्राम मुखस्य ब्राह्मणस्य महात्मना भवने विष्णु यशस्य कल्कि प्रादुर्भविष्यति. பகவானோட கல்கி அவதாரம் அது எங்க நடக்கும்னா சம்பல்ங்கிற பேர் உள்ள ஒரு இடத்துல தான் நடக்கும். விஷ்ணுங்கிற ஒரு பிராமணன் அந்த அவதாரம் எடுப்பாரு. எந்த இடத்துல பகவான் அவதரிக்கிறாரோ அந்த இடத்துக்கு பூஜை பண்ணுங்க, அந்த இடத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. அந்த பூமிய நீங்க கவனத்தோடு மண்டியிட்டு வழிபாடு செய்வதற்காக நான் உங்க எல்லாத்தையும் கல்கி தாமுக்கு வரும்படி வரவேற்கிறேன். இந்த ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தர் கேட்கலாம். கல்கி தாம பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். சார், நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க கல்கி பகவானுக்காக அப்படி ஒரு திவ்யமான கோயிலை கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் கல்கி பகவான், ஏற்கனவே அவதாரம் எடுத்தாச்சு அப்படின்னும். இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கடவுள் எப்பயுமே தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கவே மாட்டாரு. யாரெல்லாம் தன்னை கல்கி அவதாரம்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்புறம் அந்த ஆளை கூட ரஜத் சர்மாவோட அதாலத்துல கொண்டு வந்து விசாரிக்கணும். சில பேர் கல்கி அவதாரத்தை பத்தி பிலிம்லாம் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அந்த விஷயமே வேற. படம் பண்ணதான் வேணும். பகவானோட எத்தனை அவதாரங்கள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி படம் பண்ணிருக்காங்க, சீரியல் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். முதல் முறையா நான் ஹேமமாலினியை சந்திக்கும் போது அப்போ ஹேமாஜி சொன்னாங்க நான் கிருஷ்ணனோட பக்தேன்னு. அப்புறம் கிருஷ்ணன் தான் கலியுகத்துல கல்கி அவதாரத்துல வரப்போறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க கல்கி தாமுக்கு வந்து ராதாகிருஷ்ணனோட நாட்டிய நடனம் ஆட போறோம்னு. அவங்க சொன்னபடி செஞ்சாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு ஐடியாவும் கொடுத்தாங்க. ஆனா அதை என்னால பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்க பகவான் கல்கியை பேஸ் பண்ணி ஒரு பிலிம் பண்ணுங்கன்னு. ஆனா ரஜத் சார், நீங்க அப்ப எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா பிலிம் பண்ணிருப்பேன். அன்னைக்கு நீங்க எனக்கு கிடைக்கல, ஆனாலும் பிலிம் பண்ணிதான் ஆகணும். நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், வரப்போற அவதாரத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
பகவான் ராமர் வந்தாரு, அடுத்தது கிருஷ்ணர் வந்தாரு, பரசுராமன் வந்தாரு. அவருக்கு எத்தனை ஸ்வரூபங்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த பூமிக்கு வந்துருச்சு. கல்கி பகவானோட அவதாரம் கடைசி அவதாரம். ஆனா பகவான் வரவே இல்ல, நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்க. அது நான் எடுத்த இந்த பிறவிக்கு கிடைச்ச சௌபாக்கியம். பகவான் ராமர் வந்தாரு, அப்ப அவர் எந்த ரூபத்துல இருந்தாரு, நான் எந்த ரூபத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்போ பகவான் கிருஷ்ணர் வரும்போது நான் எந்த ரூபத்துல இருந்தேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இது மிகப்பெரிய சௌபாக்கியம் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் பகவான் கண்டிப்பா வருவார், இந்த பூமிக்கு வருவார், அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கல்கி தாம உருவாக்குனதை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதை செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா தலைகீழ நின்னா கூட அவனால ஒரு சின்ன வீட கூட கட்ட முடியல இப்போ. அப்புறம் எப்படி கல்கி தாம கட்ட முடியும்? கடவுளுக்கான வீடை இவன் கட்டுவான்னா யாருக்கிட்ட பகவான் செய்ய சொல்றாரோ அவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆச்சாரியாஜி, யாருமே ஒரு விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. அதாவது நீங்க கல்கி தாம உருவாக்கினீங்க இல்ல, அப்ப அகிலேஷ் யாதவ் அந்த டென்ட்டை தூக்கி வீசிட்டாராமே. ஆமா, அது 100% உண்மைதான். நவம்பர் 7, 2016 வருஷம் கல்கி தாம உருவாக்குறதுக்கான அடிப்படை வேலைகள் நடந்துட்டு இருந்தது. நம்ம நாட்டுல உள்ள ஆயிரக்கணக்கான சன்னியாசிகளும் மகான்களும் அங்க வந்தாங்க. கல்கி பகவானோட பல லட்ச பக்தர்கள் நாட்டுல பல இடத்துல இருந்து அங்க வந்தாங்க. கர்ப்ப கிரகத்துக்கான குழியையும் தோண்டிட்டாங்க. ஆனா நவம்பர் 6, 2016 வருஷம் அகிலேஷ் யாதவோட கவர்மெண்ட் நாங்க அதை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அந்த டெண்டை தூக்கி வீசிட்டாங்க. ஆனா கடவுளோட கருணையை கொஞ்சம் பாருங்களேன், அவரோட டெண்டையும் தூக்கி வீசிட்டாங்க. பாருங்க, அவரோட கன்சர்ன். அப்புறம் 2017 அவரோட டெண்ட் அப்படியே அடிச்சு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூங்கில கூட நடல. ஆனா ஆச்சாரியாஜி, அவருடைய சிந்தனை எல்லாம் கரெக்ட் தானே. சம்பல் அப்படிப்பட்ட ஒரு இடம், அங்க பெரிய அளவுல முஸ்லிம் பாப்புலேஷனும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்க கோவில் கட்டினீங்கன்னா அங்க பெரிய தகராறு ஏற்படாதா? 1947 யாரு பிரிவினையை உண்டாக்குனது? அப்ப அங்க கல்கிதாம் எதுவும் இல்லையே. கல்கிதாம் உருவாக்குறதுக்கான பேச்சே இல்லையே. பிரிவினை பேதம் வந்ததுக்கு அப்புறம் கோயிலையும் மசூதியும் கட்ட முடியாது. இந்த மாதிரி போராட்டங்கள் பிரச்சனைகள் யார் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்களோட மனசுல கரை படிஞ்சிருக்கு. அவங்களுக்கு மதம்னா என்னன்னு தெரியல. அவங்க மதத்தை தப்பான கண்ணோட்டத்துல அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்க. மதங்கிறது பாருங்க, அது மனுஷனோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற தருணத்திலிருந்து கடைசியில முடிஞ்சிருது அது. ஆனா எந்த விதமான மதம்? அதுல அன்பு, கருணை, தவநிலை, அப்புறம் தயை, கருணை. கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? கருணை. கடவுள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? கருணை காட்டுங்கன்னு, தயை காட்டுங்கன்னு. இரக்கத்தின் கடல். யார் இரக்கம் காட்டுறாங்களோ, யாரு கருணை காட்டுறாங்களோ அவங்களால வெறுப்பை பத்தி நினைக்கவே முடியாது. எப்படி அவங்களால பிசினஸ் பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட வேலை இது. இந்த பாரதத்துல முதல்லையும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு, இனிமேலும் என்னைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்படி பிரச்சனை பண்றதையே வேலையா வச்சு நடக்கிறவங்கள மடக்கிறதுக்கு அப்பவும் ஒருத்தன் இருந்தான், இன்னைக்கும் ஒருத்தன் இருக்கான், நாளைக்கும் ஒருத்தன் வருவான். ஆச்சாரியாஜி, நீங்க ஃபாரூக் அப்துல்லாவை என்னன்னு நினைச்சு கூப்பிட்டீங்க? பிரச்சனை பண்ற ஆளுன்னு நினைச்சா இல்ல பிரச்சனை தீக்கிற ஆளுன்னு நினைச்சா? பாருங்க, ஒரு தனிப்பட்ட நபர்ல ரஜத் சர்மாவும் இருக்காரு, ஃபரூக் அப்துல்லாவும் இருக்காரு. அப்புறம் ரஜத் சார், ஃபரூக் அப்துல்லா சாரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவரோட ஏராளமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது எதுவுமே நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா எப்போ டாக்டர் ஃபரூக் அப்துல்லா கல்கி தாமுக்கு வந்தாரோ அப்ப அவரு ராமரோட பஜனை பாடலை பாடினாரு. அப்ப அவரு ஏன் கூட உட்காந்துக்கிட்டு, அந்த சமயத்துல ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருந்தது. நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஃபரூக் சார், இந்த நேஷனல் இன்டகிரேஷன், காமி மோதியான விஷயங்கள், சம்பிரதாயமான விஷயங்கள் மேடையில தான் நடக்குது. நிஜத்துல அது செயல்படவே இல்லை. அதனால இந்த சம்பிரதாயமான விஷயங்கள் எல்லாம் செயல்படாமலே போயிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் கேட்டேன், நீங்க கல்கிதாமுக்கு என் கூட வந்து யக்னம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு. உடனே அதுக்கு சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொன்னாரு. எது நடந்தாலும் ஐ வில் ஃபேஸ் இட். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, யக்னம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் வந்ததும் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆகுதி போடணும்னு சொன்னேன். யக்னத்துல பிரம்மா சொல்லியிருக்காரு ஆகுதி போடணும்னு. யக்ன பிரம்மால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணா மந்திரத்தின்படி இந்த விஷயம் ஃபரூக் சாருக்கு கூட சரியா தெரியாது. நான் ஒரு மந்திரத்தை படிச்சேன். ஓம் இந்தியன் முஜாஹிதீனம் ஹன் ஃபட் ஸ்வாஹா. அவர் அதுக்கு ஆகுதி போட்டாரு. எந்த ஃபாரூக் அப்துல்லா இந்தியன் முஜாஹிதீனுக்கு எதிரா ஹோமம் பண்றாரோ
ராமரோட பஜனை பாடலை பாடுறாரோ எனக்கு அந்த ஃபரூக் அப்துல்லாவை மட்டும்தான் தெரியும். மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எப்ப ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க PM நரேந்திர மோடியை இன்வைட் பண்ணீங்க அடிக்கல் நாட்டுவதற்காக. பின்ன வேற யாரு கூப்பிடுறது? ஏன் காங்கிரஸ்ல இருக்கிற ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கலாம்ல, சோனியா காந்தி அவர்களை கூப்பிட்டுருக்கலாமே. ரஜத் சார், நெத்தில தான் திலகத்தை இட முடியும். அப்புறம் ரஜத் சார், இது நம்ம பண்பாடோட ஆதாரம்னு வச்சுக்கங்க. செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருக்க. இதையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எந்த ஒரு கோயிலையும் கட்டும்போது, அடிக்கல் நாட்டும் போது அதை செய்யறதுக்காக கைகள் ரெண்டுமே பவித்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரஜத் சார், நீங்க ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மனசுல பட்டதை நான் உடைச்சு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் சரி, ஆனா திரும்ப திரும்ப காங்கிரஸ பத்தி கேட்காதீங்க. இது அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது சனாதனத்தோட பாரம்பரியத்தை குறிக்கிற ஒரு கேள்வி. ஸ்ரீ கல்கி தாமுக்கான அடிக்கல் நாட்டுற விழாவில் எந்த ஒரு ஆள் கையாலையும் செய்ய முடியாது. அவர் பீஃப் சாப்பிடுறதுக்கான வக்காலத்து வாங்கிட்டு இருக்கார். ஆனா எனக்கு இந்த நாட்டுல அரசியல் வட்டத்துல நரேந்திர மோடியை தவிர பவித்திரமான கைகள் எதுவுமே இல்லை. வேற யாருமே கல்கிதாமுக்கு அடிக்கல் நாட்டவே முடியாது. அப்புறம் நீங்க இந்த விஷயத்த ஒரு தடவை இல்ல 100 தடவை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். என்ன தூக்க கயிறுல தொங்க விட்டாலும் சரி, நான் இந்த விஷயத்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நரேந்திர மோடி அப்படிப்பட்ட நபர். இந்த நாட்டோட அரசியல்ல, மக்களாட்சியோட விஷயத்துல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏராளமான பிரதமர்கள் வந்திருக்காங்க, இன்னும் வரதான் போறாங்க. எல்லாருமே நான் மதிக்கிறேன். எல்லாருமே அவங்கவங்க விதத்துல நாட்டுக்கு சேவை பண்ணிருக்காங்க. ஆனா நரேந்திர மோடி மாதிரி யாரும் வரவும் இல்ல, இனிமே வரவும் மாட்டாங்க. ஆச்சாரியாஜி, ஒரு பக்கம் நீங்க நரேந்திர மோடியை பத்தி இப்படி பேசுறீங்க, சனாதன தர்மத்தை பத்தி இப்படி பேசுறீங்க, பகவான் கல்கியை பத்தி பேசுறீங்க. அப்படியே மறுபக்கம் பாத்தீங்கன்னா, நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க, நபிகள் நாயகமும் நமக்கு சொந்தம், பேகம்பர் சாபு நமக்கு சொந்தம், நாம அவருக்கு சொந்தம். இந்த டபுள் கேம் எப்படி செல்லுபடியாகும்? பாருங்க ரஜித் சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். நான் உங்களோட இந்த திறமைக்கு தலை வணங்குறேன், சந்தோஷமா தலை வணங்குறேன். எந்த ஒரு சோஃபியும், சந்த், ரசோல், பேகம்பஸ், ரிஷி, முனி, மகாத்மா, தியாகி, தபஸ்வி, அவதாரம் எந்த ஒரு கம்யூனிட்டிக்காகவும் பிறக்கிறதில்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவும் இல்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துக்காகவும் இல்ல, குறிப்பான ஒரு வர்க்கத்துக்காகவும் இல்ல. சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க. அவங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கு சொந்தமானவங்க, ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு சொந்தமானவங்க. எந்த ஒரு சோஃபி, மகாத்மா, சந்த், ரிஷி இந்த நாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, பேகம்பர், ரசூல் எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, எத்தனை பகவானோட அவதாரம் இருந்தாலும் சரி, அவங்க ஒட்டுமொத்த உலகத்தோட பொது நலனுக்காக வந்தவங்க. அவங்க மேல ஒருத்தருக்கு மட்டும் உரிமை இருக்குன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். ராமர் எந்த அளவுக்கு ஹிந்துவுக்கு சொந்தமோ அதே அளவுக்கு முஸ்லீமுக்கு சொந்தம். அப்புறம் பேகம்பர் முகமது எந்த அளவுக்கு முஸ்லீமுக்கு சொந்தமோ அந்த அளவுக்கு நமக்கு சொந்தம். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்த நான் காங்கிரஸ் கூட பேசும்போது என்னைக்கு சொல்ல மாட்டேன், அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் காங்கிரஸ் கூட இருக்கும்போதும் சரி, நான் எப்பயும் உண்மையின் பக்கம் தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் காங்கிரஸ் கூட இல்ல, ஆனாலும் நான் உண்மையின் பக்கம் தான் நிக்கிறேன். உண்மையத்தான் நான் பேசுறேன். ஆட்சி மாற்றம் வரும் போகும், ஆட்சி வரும் போகும், பார்ட்டி வரும் போகும், இளம போகலாம், அழிஞ்சு போகலாம். ஆனா சனாதனம் அப்படியே தான் இருக்கும், நம்ம ராஷ்டிரியமும் அப்படியே தான் இருக்கும். உங்களை யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சோஷியல் மீடியால ஒரு பாட்டு பாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நவிஜி எந்த அளவுக்கு உங்களுடையதோ அந்த அளவுக்கு எங்களுடையது. சார், இப்ப நீங்க எங்களுக்காக அந்த பாட்டு பாட முடியுமா? அது நான் எழுதின ஒரு பாடலோட சின்ன பகுதி தான் அது. அது நான் ப்ராஃபிட் முகமது சாருக்கு எழுதின ஒரு பாடல் பகுதி தான் அது. என்ன ஒரு சமயம் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க.
ஹைதராபாத்ல. ஹைதராபாத்துக்கான அர்த்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கேட்டாங்க, ஆப்கே அதாலத் ப்ரோக்ராம் பார்க்கும்போது யாராவது கண்டிப்பா ஒருத்தராவது கேட்கணும்னு. காதுல பஞ்சு வச்சு அடைச்சா கூட இதை கேட்டுதான் ஆகணும். ஒரு ஹிந்து மத குரு, ஹிந்து மத ஆச்சாரியார் எதையுமே உடைச்சு பேசுற பிரமோத் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னு பாப்பாங்க. இந்த மெசேஜ் கண்டிப்பா அவங்கள போய் சேரணும். கிண்டல் பண்றவங்களுக்கு எல்லாம் அது பதிலடியா இருக்கணும். யாரெல்லாம் நம்ம பகவான் ராமரோட பாரம்பரியத்தை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பதிலடியா இருக்கும். कि मेरे सीने की धड़कन है, मेरी आंखों के तारे हैं, सहारा बेसहारों का खुदा के वो दुलारे हैं. இன்னொன்னு கூட நான் எழுதியிருக்கேன். இது ஒரு மெசேஜ் பெரும்பாலான ஜனங்களுக்கு பொதுவா சொல்லுவாங்கல்ல. அதாவது ஹிந்து அவங்களோட கடவுள் வேற, முஸ்லிம்கான கடவுள் வேற, அவங்களுக்கான மெசேஜ் இது. सहारा बेसहारों का खुदा के वो दुलारे हैं, समझ कर तुम फकत अपना उन्हें तकसीम ना करना, नबी जितने तुम्हारे हैं नबी उतने हमारे हैं. அப்புறம் ரஜத் சார், இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ அதுல எல்லாமே இந்தியன்ஸ் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எல்லாமே சனாதனத்தை மதிக்கிறவங்க. அப்புறம் ரஜத் சார், இந்துத்துவாவை எதிர்க்கிறவங்க கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க மனசுல கூட இந்த கைத்தட்டல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். 90% இந்துக்கள் இருக்காங்க. நபிக்காக பிரமோத் கிருஷ்ணன் 4 வார்த்தை பாடினதும் அவருக்கு கைத்தட்டல் பெருசா கிடைச்சது. அப்புறம் ரஜத் சார், இதுதான் சனாதனம், இதுதான் பாரதம்.